ராசாத்தி, பேசாம சாமி சிலை காணாம போன விஷயத்த சஞ்சீவ் கிட்ட சொல்லிடலாமா? அண்ணன் கிட்ட சொன்னா மட்டும் அண்ணனால என்ன பண்ண முடியும்? ஸ்ரீஜா சிந்தாமணி தான் சாமி சிலை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நாம இந்த விஷயத்த சஞ்சீவ் கிட்ட சொன்னா சஞ்சீவ் போய் ஸ்ரீஜா சிந்தாமணிய மிரட்டி அவங்க மறைச்சு வச்சிருக்கிற சாமி சிலைய எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான்ல. நல்ல ஐடியா தான் இது. இதையே இவ்வளவு நேரம் எனக்கு தோணாம போச்சு. நீங்க இங்கே இருங்க, நான் வீட்டுக்கு போய் அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி. அண்ணே, அண்ணே, ஐயோ அண்ணனை காணோம். சரி அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, என்ன அம்மாவையும் காணோம். சரி ரூம்ல பார்க்கலாம். அண்ணே, 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 என்ன அண்ணனை எங்கேயுமே காணோம். இப்ப என்ன பண்றது? அண்ணனை வீட்டுல எங்கேயுமே காணோம். அண்ணன் எங்க போச்சுனே தெரியலையே. பாத்தியா, மலைக்கு அதுமா செடி சாஞ்சிருக்கு. ஆமாங்க, நல்ல நேரம் அப்படி. இருங்க நான் புடிச்சிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி. இங்க பாருங்க. ஏய், இப்ப எதுக்கு அண்ணனை தேடிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். ஐயோ, அண்ணனை எங்கேயுமே காணுமே. இப்ப என்ன பண்றது? என்னாச்சு ராசாத்தி? சஞ்சீவ் கிட்ட பேசினியா? இல்ல அபி, அண்ணனை வீடு முழுக்க தேடிட்டு அண்ணனை எங்கேயுமே காணோம். வெளியே போயிருக்கு போல. சஞ்சீவ் இருந்தாலாவது ஏதாவது பண்ணிருப்பான். இப்போ சஞ்சீவும் இல்லையா? அம்மா அபி, நான் அம்மனுக்கு பூமாலை கொண்டு வந்திருக்கேன். கோயிலுக்கு போற வழியில அப்படியே அம்மனுக்கு சாத்திட்டு அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் அம்மனை காட்டுறீங்களா? இப்ப இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வரையா? பூமாலை எங்க கிட்ட கொடுங்களேன், நாங்களே அம்மனுக்கு சாத்திடுறோம். இல்லம்மா, நானே சாத்திட்டு போறேன். நீங்க வீட்டு வாசல் கதவை மட்டும் திறந்து விடுங்க, போதும். ஐயோ, என்ன அபி, இந்த ஆளு சாமியை பார்க்காம போக மாட்டார் போலயே. இப்ப என்ன பண்றது? கதவு திறந்தா சாமி இல்லாத விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிருமே. ஏமா யோசிக்கிறீங்க? கதவை திறந்து விடுங்க. நான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்கு வேற போகணும். வேணா நானே கதவை திறந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போகவா? ஐயோ, இல்ல நானே திறந்து விட. ஐயோ அபி, கதவு திறந்தா நம்ம மாட்டிப்போம். எப்படியும் எல்லாருக்கும் உண்மை தெரியதான் போகுது. இனி நம்மளால சாமி இல்லாத விஷயத்த மறைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. நடக்கிறது நடக்கட்டும். ஹலோ. ஐயோ, அப்படியா? ஏன், என்னாச்சு? இந்த உடனே வர்றேன், நான் வர்றேன். அபி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அதனால சாமிக்கு நீயே மாலை போட்டு விட்டுருமா. இந்தம்மா, நான் வர்றேம்மா. சரிங்கண்ணா. அபி, நம்ம இந்த ஆளுகிட்ட மாட்ட போற கடைசி நேரத்துல அவருக்கு போன் வந்து நம்மள காப்பாத்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊர் ஆளுங்கெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னு சாமியை காட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து நம்மள யாரு காப்பாத்த போறான்னு தெரியலையே.
என் ஃபோன் இங்க தானே இருந்துச்சு, எங்க போச்சு? மா மா, ஆ, என் ஃபோன் எங்கம்மா? இங்கதான் எங்கேயாவது இருக்கும், போய் பாரு போ. ஐயோ, எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன், என் போனை காணுமா? ஐயோ, அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? எனக்கு தூக்கம் வருது, போடி. நான் தூங்குறேன். பொழுது விடிஞ்சு நல்லா தூங்கிக்கிட்டே இரு. மா, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், என்னோட போனை காணோம். ஐயோ, உன் போன் எங்க? எது? என்னோட போன் அது ஷெல்ஃப்ல இருக்கும் பாரு. நல்லா தூங்கு. ஓ, போனை காணுங்கிற. ஷோ, எந்த ஷெல்ஃப்ல இருக்கு? என்ன சார், ஒரே முள் புதரா இருக்கு. சாமி சிலை எங்க வச்சிருக்கீங்க? தரைக்கு மேல பார்க்காதவ, தரைக்கு அடியில பாரு. சாமி சிலை மண்ணுக்குள்ள இருக்கு. அடியிலையா? எங்க இருக்கு? அது வந்து ஒரு நிமிஷம் இரு, இத வரேன். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ, நான் ஸ்ரீஜா பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்ன மேடம் புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் போன் தொலைஞ்சு போயிடுச்சு, அதான். என்னது தொலைஞ்சு போச்சா? எப்ப மேடம்? காலையில இருந்து என் போனையே காணும். நானும் தேடுறேன், அது எங்க இருக்குன்னே தெரியல. காலையில இருந்து போனை காணுமா? என்ன சொல்றாங்க? இப்ப எதுக்கு நான் உனக்கு கால் பண்ணனா? நீ எனக்கு கால் ட்ரை பண்ணி நான் போனை எடுக்கலங்கிறதுக்காக நீ அப்செட் ஆகி அவசரப்பட்டு சாமி சிலைய வெளியே எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நானே உனக்கு கால் பண்ணிருக்கேன். இங்க பாரு, நானே உனக்கு கால் பண்ணி அடுத்து நீ என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவேன். அது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணக்கூடாது. சாமி சிலை நீ மறைச்சு வச்சிருக்க இடத்துல அப்படியே இருக்கட்டும். என்ன சாமி சிலையை கேட்டு ஒருத்தங்க வந்திருக்கான்? ஸ்ரீஜா மேடம் என்னடானா சாமி சிலையை மறைச்சு வைன்னு சொல்றாங்க. என்ன நடக்குது இங்க? ஹலோ, என்ன பேசாம அமைதியா இருக்க? மேடம், நீங்க என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பேசுங்க மேடம். நானா? நான் பேசலையே. இப்பதான் உன்கிட்ட பேசுறேன். எதுக்கு கேக்குற? இப்பதான் பேசுறாங்களா? அப்போ இங்க சாமி சிலையை வாங்க வந்திருக்கிறது ஸ்ரீஜா மேடம் அனுப்பின ஆள் இல்லையா? அப்போ ஸ்ரீஜா மேடம் மாதிரி என்கிட்ட போன்ல பேசுனது யாரு? இவன் தானா? இப்ப சாமி சிலையை கேட்டு வந்திருக்கிற ஆளை பத்தி ஸ்ரீஜா மேடம்கிட்ட சொல்லலாமா வேணாமா? வேணாம். சொன்னா ஸ்ரீஜா மேடம் நீ ஏமாந்து சாமி சிலை இருக்கிற இடத்துக்கு அவனை கூட்டு வந்துட்டியடா, என்ன தப்பா நினைப்பாங்க. வேணாம், நம்மளே சமாளிப்போம். என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன விஷயம்? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை மேடம், சும்மா தான் கேட்டேன். சரி, ஏதாவது எமர்ஜென்சின்னு நீ எனக்கு கால் பண்ண நினைச்சனா, இது என்னோட அம்மா நம்பர் தான், நீ இதுக்கே கால் பண்ணு. சரிங்க மேடம். சார் சீக்கிரம் வாங்க சார், சிலையை கொடுங்க, டைம் ஆச்சுல்ல. டேய், நீ யாரு என்னன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சிலையா வேணும் உனக்கு? ஒன்றும் கிடைக்காது, ஒழுங்கா ஓடிடு. சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நடிக்காதவே.
நீ ஸ்ரீஜா மேடம் அனுப்புன ஆள் இல்லைன்னு எனக்கு விளங்கிடுச்சு. ஒழுங்கா ஓடிடு. இப்போ இவங்கிட்ட பேசுனது ஸ்ரீஜா தானா? அப்ப இனிமே இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. டேய் ஆமாண்டா, நான் ஸ்ரீஜா அனுப்பின ஆள்லாம் இல்ல. நீ திருடி வச்சிருக்கிய சாமி சிலை, அது என் ஊர் சிலை. ஒழுங்கா கொடுத்தேன்னா நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன். ஏய் என்னவே மிரட்டுற? ஏய் என்னே வாட் ஸ்டடி இத வரடா. ஏய் ஏய் என்ன வரடா? இல்லை மரியாதையா இப்ப நீ அந்த சிலை எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்ற. சொல்லிடுறேன் அடிக்காதண்ணே. சொல்லிடுறேன் அடிக்காத. வா எங்க இருக்கு நான் சொல்லிடுறேன். போ. சொல்லிடுறேன். என்னடா அது அங்கங்க தோண்டி வச்சிருக்கீங்க? சொல்லு, எதுக்குள்ள வச்சிருக்கீங்க? இல்லைண்ணே, இது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அங்கங்க தோண்டி வச்சிருக்கோண்ணே. இந்த குழியில தானே இருக்கு. தோண்டி எடு. 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 சீக்கிரம் தோன்றா. தோன்றேன். ஒரு நிமிஷம். ஏய் என்னையா மிரட்டுற? நான் சாமி சிலை இருக்குன்னு சொல்லி தோணுன இடம்லாம் போலியா நடண்டா. உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சு எடுத்துக்கடா. இதுல எப்படி நான் அந்த சிலையை கண்டுபிடிக்கிறது? சிலையோட நான் போனாதானே அபியோட பிரச்சனை அங்க தீரும். நம்மளை தேடி பார்ப்போம். சரி, வேற எங்கேயாவது தோண்டி பார்ப்போம். எங்க தேடியும் சாமி சிலை கிடைக்கலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேலதாளத்தோட அபி வீட்டுக்கு போய் சாமி சிலை எங்கன்னு கேட்டா அபி என்ன சொல்லுவா? அதுக்குள்ள சாமி சிலையை தேடி கண்டுபிடிச்சு அபியை காப்பாத்தணும். என்னமா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம்? சீக்கிரமா கிளம்புமா, டைம் ஆயிடுச்சு. இரு ஸ்ரீஜா, ஏன் அவசரப்படுத்திக்கிட்டு இருக்கற? இதோ ரெடி ஆயிட்டு இருக்கேன்ல, இது வந்துடுறேன் இரு. ஐயோமா, இன்னைக்கு நம்ம லைஃப்லயே ரொம்ப முக்கியமான நாள். நம்ம இவ்ளோ நாளா எதுக்காக ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அது நடக்க போற நாள். அபி வீட்ல சாமி சிலை இல்லன்னு அபிய இந்த ஊர் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து திட்டி அடிச்சு விரட்ட போற நாள்.
இந்த ஊர் ஆளுங்க அபிய திட்டி அசிங்கப்படுத்தி விரட்ட போற எந்த ஒரு சீனையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுமா. நம்ம பார்த்து ரசிக்கணும். அதுக்காக தான் உன்னை சீக்கிரமா வான்னு சொல்றேன். வா, டைம் வேஸ்ட் பண்ணாம வா போலாம். சரி வா போலாம். வா. என்ன ஸ்ரீஜா, அபி வீட்டுக்கு முன்னாடி ஊரே கூடி நின்னு அபி அசிங்கப்படுத்துன்னு பார்த்தா அபி வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட இல்லையேடி. வெயிட் பண்ணுமா, இன்னும் டைம் இருக்குல்ல. இப்பதான் ஊர்க்காரங்கெல்லாம் கோவில்ல இருந்து கிளம்பிருப்பாங்க, வந்துருவாங்கம்மா. சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோமா? கிளம்பலாம். வாங்க எல்லாரும் போலாம், வாங்க. ஏய் ஸ்ரீஜா, ஊர் ஆளுங்கள வர வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்? நாமளே ஒரு ஆளை வர வச்சு சாமி சிலை அபி வீட்டுல இல்லன்னு போட்டு கொடுத்துடலாமா? மா, நல்ல பசியில இருக்கிற பிச்சைக்கார ஒருத்தன் உன்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டா நீ சாப்பாடு தர மாட்டேன் போடான்னு சொல்றதுல அவனுக்கு ஒண்ணும் அவ்வளவு பெரிய வலியை கொடுக்காது. அதுவே நல்ல பசியில இருக்கிற பிச்சைக்காரனுக்கு நீ பாசமா பிரியாணி வாங்கி கொடுத்து அந்த பிரியாணிய சாப்பிட அவன் வாயில எச்சில் ஊறி அந்த பிரியாணிய அவன் ஆசையா கையில எடுத்து அவன் வாயில வைக்க போகும்போது நீ அந்த பிரியாணியை தட்டி விட்டு உனக்கு சாப்பாடு கிடையாது, பசியில கிடந்து சாவுடா அப்படின்னு சொன்னனுவையேன், அதுதான் அவனுக்கு நிறைய வலியை கொடுக்கும். அந்த அபிக்கு நிறைய வலிக்கணுமா? அதுக்கு ஊரே அபி வீட்டுக்கு முன்னாடி சாமிய பார்க்க கூடி நிக்கணும். அப்ப அபி என்கிட்ட சாமி இல்ல, சாமி சிலைய காணோன்னு சொல்லணும். அபி கிட்ட சாமி சிலை இல்லாததால இந்த ஊர்க்காரங்களுக்கு வரும் பாரு ஒரு கோவம், அந்த கோவம் அந்த அபிய சின்ன பின்னமாக்கிடும். அது மட்டும் இல்ல, அந்த அபிய இந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சிடும். நமக்கு அதுதாமா வேணும். தோண்டியாச்சு, சாமி சிலை எங்க இருக்குன்னே தெரியலையே. சாமி, நீ எங்கதான் இருக்க? நீ எனக்கு கிடைச்சாதான் எந்த தப்பும் பண்ணாத அபியை காப்பாற்றவே முடியும். என்ன பூ வந்து இந்த இடத்துல கரெக்டா விழுந்திருக்கு? பேசாம அங்கேயே தோண்டி பார்ப்போமா? பூ இங்கே விழுந்து கிடக்கிறத பார்த்தா சாமி ஏதோ அறிகுறி சொல்லுதோ. இங்கே நம்ம தோண்டி பார்ப்போம்.
உள்ளுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. என்ன டங்குன்னு சத்தம் கேக்குது? கடவுள் புண்ணியத்துல சிலை கிடைச்சிருச்சுன்னா அபி எப்படியாவது காப்பாத்திடலாம்.